73க்கு அந்த 5 லாட். இது வந்து 1124. ஸோ 1124க்கு நான் வாங்கியிருக்கேன். 465க்கு திருப்பி 378 இறங்கிருச்சு, அப்பயும் வாங்கி வச்சேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பண்ணக்கூடாது. அதுக்கும் சொல்றதுக்கு தான் நான் இதை வீடியோ எடுக்கிறேன். எதெல்லாம் எப்படிலாம் ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது மீன்ஸ் எப்படியோ இது வந்து லாபம் வந்துருச்சு எனக்கு, பட் வந்து இதை மாதிரி செய்யக்கூடாது. இதுதான் ஓவர் ட்ரேடிங். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓவர் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 100 குவான்டிட்டிஸ் 5 லாட்ஸ் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தப்பு. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார். நேற்று ஒரு சென்செக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், காலம் போட்டோம். அப்புறம் மார்னிங் அதை செல் பண்ணிட்டு இன்னைக்கு மார்னிங் எடுத்தேன். அதான் அதை பற்றி டிஸ்கஸ் சொல்லலாம், எப்படி எடுத்தேன் என்ன பண்ணலாம். நேற்று வந்து நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து எனக்கு ஒரு 7.5 கிடச்சது கடைசி 3 o'clock மூவ்மெண்ட்டில். அது கூடவே வந்து நான் சென்செக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை காமிக்கிறேன். ஜூன் 30th. நான் 76,800 ஃபர்ஸ்ட் ஒரு லாட் வாங்கினேன். எப்போ நான் வந்து 12 o'clock. அதுக்கப்புறம் ஒரு 2 லாட்டு 11:24க்கு. ஃபர்ஸ்ட் வாங்கினது 76,000. அந்த இதுதான் 473க்கு அந்த 5 லாட். இது வந்து 11:24. ஸோ 11:24க்கு நான் வாங்கியிருக்கேன். 473 இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே ஊந்துச்சு, ப்ராஃபிட் ஆகலை. திருப்பி வந்து ஆவரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு லாட்டு 428. இது வந்து எப்போ 11:23 அந்த அதே சமயத்தில் தான். அதுக்கப்புறம் திரும்பி மறுபடி 76,800 465க்கு திருப்பி 378 இறங்கிருச்சு, அப்பயும் வாங்கி வச்சேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பண்ணக்கூடாது. அதுக்கும் சொல்றதுக்கு தான் நான் இதை வீடியோ எடுக்கிறேன். எதெல்லாம் எப்படிலாம் ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது மீன்ஸ் எப்படியோ இது வந்து லாபம் வந்துருச்சு எனக்கு, பட் வந்து இதை மாதிரி செய்யக்கூடாது. இதுதான் ஓவர் ட்ரேடிங். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓவர் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 100 குவான்டிட்டிஸ் 5 லாட்ஸ் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தப்பு. எவ்வளோதான் நமக்கு வந்து டேட்டா சப்போர்ட் பண்ணாலும் இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 473 × 100 போட்டால் உங்களுக்கு வந்து 50,000 ரூபா கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் அது தப்பு. அவ்வளோ மிஸ் 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட நம்ம 50,000 போடக்கூடாது. 2 லட்சம் வந்தால் கூட வந்து 50,000 போடுறா, அதுவும் தப்பு தான். ஒரு 2 லாட்டாக போடுறது நல்லது. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். சப்போஸ் நெகட்டிவாக முடிஞ்சால் லாஸ் அதிகமாகும். நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு விஷயம் எவ்வளவு லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட டபுளாக நஷ்டம் வரும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ அந்த நஷ்டத்தை தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் பட் நான் எடுத்துட்டேன், தப்பு. மறுபடியும் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது. முதல் ரூல்ஸு ஆவரேஜ் பண்ணக்கூடாது, பட் நான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் திருப்பி மறுபடியும் வந்து இன்னொரு லாட் வாங்கியிருக்கேன், திருப்பி 2 லாட் வாங்கியிருக்கேன். மொத்தமாக 180 குவான்டிட்டிஸ். பெரிய தப்பு. பட் என்ன பண்ண, கடைசியில் முடிக்கும் போது என்ன பண்ணேன், இதை வந்து எனக்கு என் ஃபேவராக போகல, லாஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கடைசியாக என்ன பண்ணேன், அதை ஆவரேஜ் பண்ணேன். இன்கேஸ் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து டவுனில் போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 200 குவான்டிட்டிஸ் இருந்து அதை விட அங்கே நான் வாங்கினது ஒரு 90,000 ருபீஸ் சம்திங், அது கால் வேல்யூ. அதுக்கு வந்து கொஞ்சம் பாதி ஒரு 50 இவ்வளோ இது ஒரு 46,000 ரூபா சம்திங் வந்துச்சு. 226ல் 76,500. ஏன்னா 76,500 தான் சென்செக்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு எண்ட் ஆஃப் டே. இது நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 326 கரெக்டாக. 326க்கு வந்து இது ஏன் நான் பண்ணேன்னா, நம்ம எப்பவுமே ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து என்ன வேணால் நடக்கலாம். இதை நான் கால் பக்கம் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் வந்து நேற்று நைட்டு ஆக்சுவலாக ஈரான் கூட ஒரு மீட்டிங் இருக்கிறதா நியூஸு. யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் ஈரான் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் தோஹாவில் வந்து மீட்டிங் போடுறாங்கன்னு. பட் வந்து அது வந்து நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது, போஸ்ட்போன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், என்ன வேணால் மீட்டிங் நடக்கலாம், மீட்டிங் முடிவு நெகட்டிவாகவும் எல்லாம் பாசிட்டிவாகவும் சொல்லிட்டு புட் பக்கம் நான் வாங்கி வச்சேன், பாதி. ஸோ அங்கே ஒரு 1 லட்சம், இங்கே ஒரு 50,000, 1.5 லட்ச ரூபா வச்சாச்சு. இப்படி பண்ண இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. எப்படி செய்யவே கூடாது. பிடிஎஸ்டியில் நீங்கள் வந்து 10% 20% தான் போடணுமே தவிர
இதை மாதிரி வந்து பல்காக வைக்கக்கூடாது. ஓகே, வச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பக்கன்னு இருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மார்க்கெட் விழுந்தாலும் கால் பக்கம் அடி வாங்கும், மார்க்கெட் என்னென்ன புட்டு பக்கம் அடி வாங்கும், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஓப்பன் ஆனது. இதுல வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு கான்செப்ட், இதை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இப்போ லைவ் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. இது வந்து 7/1 ஜூலை 1. இது வந்து ஒவ்வொரு கேரக்டரா காமிக்கும். எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒன்று வந்து ஃபிக்ஸ்டாக காமிக்கும், எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்த மாதிரி. ஒன்று லைவ்ல மட்டும் தனித்தனி கேரக்டராக காமிக்கும். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த லெட்டர் எங்கே போயின்னு இருக்குன்ட்டு. இதுக்கு பிஃபோராக இருக்கிறது நேற்றோட வேல்யூ ஏரியா, ஜூன் 30. இப்போ நீங்கள் மார்னிங் ஓப்பன் ஆகும் போது நம்மளுக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகும் தெரியாது. பட் இதுதான் வந்து நேற்றோட வேல்யூ ஏரியா. இது வேல்யூ ஏரியா ஐ, இது வேல்யூ ஏரியா லோ, இது பிஓசி. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு கான்செப்ட் என்னன்னா ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். ஓப்பன் டிரைவ்னா என்னதுன்னா நேற்றோட வேல்யூ ஏரியாக்கு வெளி பக்கமா, அது வந்து மேலேயோ இல்லை கீழேயோ வெளி பக்கமா ஓப்பன் ஆச்சுன்னா அது ஓப்பன் டிரைவ். இல்லை இந்த உள்ளுக்குள்ள பிஓசிக்கு முன்னாடி வேல்யூ ஏரியா ஐக்கும் பிஓசிக்கும் நடுவில் ஓப்பன் ஆகிட்டு மேல் நோக்கி போச்சுன்னா ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். இல்லை இந்த இடத்துல வேல்யூ ஏரியா லோக்கும் பிஓசிக்கும் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழ் நோக்கி போனாலும் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். ஸோ நான் மார்னிங்கில் ப்ரீ மார்க்கெட் பார்க்கும்போது ஓப்பன் டிரைவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், தெரிஞ்சது இங்கே தான் ஓப்பன் ஆக போகுதுன்ட்டு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஸோ கால் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்த டேவை நிர்ணயம் பண்ணுற இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் டிரைவா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவா. இது வந்து எப்படின்னா ஒரு சிபிஆர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இன்சைட் சிபிஆர், அவுட் சைட் சிபிஆர், நேரோ சிப், இந்த லாஜிக் தான் இதுவும். இன்கேஸ் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளவே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும். இன்கேஸ் எப்போ வந்து இங்கே ஒரு ப்ரைஸ் வந்து நேற்றோட வேல்யூ ஏரியாக்கு உள்ள ஓப்பன் ஆகிட்டு அதை நேற்றோட வேல்யூ ஏரியா ஐக்கு தாண்டி மேலே போனால் மேல் நோக்கி போகலாம், வேல்யூ ஏரியா லோவை பிரேக் பண்ண கீழ் நோக்கி போகலாம், இல்லாட்டி உள்ளே சுற்றின்னு இருக்கும். அது இன்சைட் சிபிஆர் அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி கணக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகிருக்குது, நேற்றோட வேல்யூ ஏரியாக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இது மேல் நோக்கி போகும். பட் மேல் நோக்கி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா கன்ஃபார்மாக கீழே வந்து இந்த வேல்யூ ஏரியா டச் பண்ணிட்டு அப்புறமா பவுன்ஸ் எடுக்கும். இல்லை மேக்சிமம் இதுக்குள்ள வந்து இந்த பிஓசி லைனை டச் பண்ணிட்டும் பவுன்ஸ் எடுக்கும். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த பிஓசியை டச் பண்ணி கீழேயும் போயிடலாம், அது ரொம்ப ரேர் கேஸ். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த வேல்யூ ஐய டிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போகும், இல்லை பிஓசி சப்போர்ட் எடுக்கும், இல்லை கீழே ஃபுல் ஏரியாவும் ஃபில் பண்ணும். ஸோ நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும், ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே வரும்போது நம்ம வந்து கால் எடுக்கலாம், ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும். இல்லை பிஓசிக்கு வந்தால் இங்கே கால் எடுக்கலாம். இல்லை வந்து இங்கே ஏரியாவுக்கு உள்ள இது தாண்டிடுச்சு, பிஓசி தாண்டிச்சுன்னா புட்டு எடுக்கலாம், ஏன்னா கன்ஃபார்மாக ஃபில் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஏற்கனவே காலம் புட்டு வாங்கி வச்சுருந்ததால நான் என்ன பண்ணேன், கால் பக்கம் எதுவும் புதுசாக போகலை, இதை வந்து கன்ஃபார்மாக கீழே வரும்னு தெரிஞ்சது. ஸோ கீழே வரும்போது புட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், புட்டை வந்து ட்ரேடிங் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புட் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து இந்த வேல்யூ ஏரியா ஐயோட வந்து ஸ்டாப் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துக்கும். ஸோ புட் அதுக்கு மேலே க்ரோ ஆகாது. புட்டை வச்சுக்கிறது நல்லது இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று வந்து ப்ராஃபிட்டில் முடிக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேயே எடுத்த ஒன்று 76,500 நான் வாங்கின 200 குவான்டிட்டி 249க்கு. டைம் பாருங்க, செகண்ட் 9:15 17th செகண்ட், ரெண்டாவது செகண்டு 1 கிளிக்கு தூக்கி போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. எவ்வளவு கிடைச்சது ப்ராஃபிட்டு, இந்த இதில் ஒரு 4,500 ஓகே. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வாங்கி வச்ச புட்டு வந்து கன்ஃபார்மாக வெளியே போயிடுச்சு, ப்ராஃபிட்டோட வெளியே போயிடுச்சு. ஓகே, இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம கால் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போதும் நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன் நம்பிக்கை வந்துடுச்சுன்னா இது வந்து அவுட் சைட் வேல்யூ ஏரியா. ஸோ கன்ஃபார்மாக மேலே நோக்கி போக போகுது. என்னோட அசம்ஷன் என்னன்னா இது மேலே ஓப்பன் ஆனதால இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக இதுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ ஏரியா இருக்கு, இந்த வேல்யூ ஏரியா இருக்கு, இதை ஃபில் பண்ணும்.
ஸோ இங்கே ஃபில் பண்ணுச்சா ஏ, அடுத்து பி 945 அந்த ஃபில் பண்ணிடுச்சா, ஃபில் பண்ணிடுச்சு. ஃபில் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கன்ஃபார்மாக இங்கே இருந்துக்கிட்டு இந்த டே ஐவை க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ணுச்சா கரெக்டாக, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே அடி வாங்கும். இப்போ போயின்னு இருக்கிறது கரெக்டாக பாருங்க, இந்த வேல்யூ வரைக்கும் நுழைஞ்சது கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபீல்டில் வந்து இங்கே அடி வாங்கிடுது. ஏன்னா மேலே போயிட்டு கீழே இறங்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ வந்து பிரேக் பண்ணதோ வால்யூமோட கன்ஃபார்மாக அடுத்தது போக வேண்டிய இடம் பிஓசி. இது என்ன பிஓசி? 24,190 ஃபியூச்சர், ஜூன் 25 பிஓசி. ஸோ இப்போ நான் வந்து கால் பக்கம் போகலை, ஏன்னா வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற கேரக்டர்ஸ் ஐஜேகே எல்லாமே இதுலையாவது ஒன்று வால்யூமோட உடைச்சதுன்னா மேல் கன்ஃபார்மாக இந்த இடத்துல நம்ம வந்து கால் வாங்கலாம். கால் வாங்கினா 24,190க்கு போகும். 24,190 டச் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேவோட ஹை. சென்செக்ஸ் வந்து நேற்று வந்து உள்ளுக்குள்ள ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த வேல்யூ வரை கவர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்து இந்த வேல்யூ வரோட ஐயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்து நேற்றோட ஐயும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வர ஐயோட ரெசிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக நேற்றோட ஐ பாருங்க மீட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த வேல்யூ ஏரியாஸ் வந்து முக்கியமான பார்ட் ப்ளே ஆகும். நம்ம இந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த பிளேவை கவர் பண்ணுவான். இந்த ஏரியாவை இதை ப்ளே பண்ணுச்சுன்னா இந்த ஏரியா ப்ளே பண்ணுச்சுன்னா அடுத்து போக வேண்டியது எங்கே? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் முக்கியமாக காப்பிக்கும் விபிஓசி 77,500. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மாக 77,700 சுற்றின்னு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 77,000 வந்து பிரேக் எடுத்துச்சுன்னா வால்யூமோட நம்ம 77,201 வச்சுப்பேன். 77,201 போச்சுன்னா கன்ஃபார்மாக 77,500 போகும். பட் இன்னைக்கு போகுமான்னு தெரியல. எனக்கு நைட்டு வர மீட்டிங் இருக்குது, அதனால வந்து எப்போ போகும் தெரியல. நான் ஏன் வந்து அதை வந்து வெளியே வந்துட்டேன்னா அது சுற்றிக்கினே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடம் ஒரு 350க்கு மேலே இங்கே இந்த இடம் இது வந்து அதுக்கப்புறம் நான் போட்டதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே மேலே போச்சு. இதுக்குள்ளேயே வந்து எத்தனை தடவை வந்து கீழே பண்ணி போயிட்டு இங்கே கீழே வரும்போதெல்லாம் எனக்கு 20 லாஸில் இருக்கும். திருப்பி நான் மேலே போகும். என்னோட எய்ம் ஏன்னா 480க்கு போகும். 480க்கு போகும்போது 450 வெளியே வரலாம். அவன் 480 போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எத்தனை தடவை கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு. நீங்கள் 1 hour சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த 1 hour சார்ட்ல இது வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே திருப்பி மறுபடியும் கீழே வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டில் பாதி தூரம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பி ப்ரீவியஸ் கேண்டில் கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே. இந்த கேஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கும் போது ஈஸியாக தெரியுது, நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாமே இங்கே எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஆனால் லைவ்ல பண்ணும் போது தெரியாது. எண்ட் ஆஃப் டேல வீடியோஸ் போடுறவங்க இதை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே கேண்டில்ஸ் மேலே போயிருக்கு போடுவாங்க. லைவ்ல பார்த்தா தான் அது கஷ்டம் தெரியும். நீங்கள் லைவ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு திரும்புமான்னு தெரியாது. இங்கே கேண்டில் இருக்கும்போது சிவப்பு கலர்ல இருக்கும், ரெட்டா. இப்போ கிரீன்ல முடிஞ்சிருக்கு. நீங்க ரெட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? பை பண்ணுவீங்களா மறுபடியும் புதுசா, இல்லை ஹோல்ட் பண்ணுவீங்களா? ஹோல்ட் பண்ண முடியாது நம்மளால. ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரதான் தோணும். அதனால வந்து எண்ட் ஆஃப் டேல முடிச்சுட்டு வரதை பார்க்க கூடாது, லைவ்ல என்ன ஆயிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ சரி, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தா வந்து இப்போ லைவ்ல போயின்னு இருக்குது, இது ரெட்ல இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க இதை டச் பண்ணிட்டு இங்க சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போன்னு சொல்லுவோமா? சொன்னா அடங்குமா? தெரியாது. ஆனா 3:30க்கு தெரியும், மேபி இது கிரீனா இருக்கலாம், இல்லை ரெட்டா திருப்பி இந்த லோவை குறைச்சிட்டு கீழே ஓடலாம். இப்போ நம்ம வந்து எப்படி இதை டெசிஷன் எடுக்கணும்னா சிம்பிளா இதை மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த கேண்டில்ல வந்து சப்போர்ட் வச்சுப்பேன், இந்த கேண்டில்ல வந்து ரெசிஸ்டன்ஸா வச்சுப்பேன். இப்போ அடுத்த 1 hourல இந்த 2 லைன்ல எது கிராஸ் ஆகுதோ அந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து 1 hour கேண்டில்ல வச்சு ரெண்டை அனலைஸ் பண்ணலாம். இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டியது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறது எங்க? சாதாரணமா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த வேல்யூ ஏரியா சுத்திக்கிட்டு இருக்குது. இதை தாண்டணும், இந்த சீவை உடைக்கணும். இந்த சீவை உடைச்சா
இங்க மேல ஒரு வேல்யூ ஏரியா தெரியுதா, இதுக்குள்ள நுழையுமா, இதுக்குள்ள நுழைஞ்சா நேரம் இந்த பிஓசிக்கு போகும். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எப்படி இருக்கும், அந்த 1 ஹவர் கேண்டில்ல மேலே எங்கே போக போகுது, கீழே எங்கே வரவும் படம் வரைஞ்சி வச்சுட்டோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறோம், இதை ஃபில் பண்ணதான் பார்க்குறோம். ஃபில் பண்ணுச்சுன்னா இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும், இதுக்குள்ளே என்ட்ரு ஆனால் கால் எடுக்கிறோம், இங்கே பிஓசி தட்டுது. இன்கேஸ் வந்து கால் பக்கம் மேலே போகலை, கீழே இறங்குது, கீழே இறங்கினா எங்கே வரும், இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வருமா, இங்கே வந்தால் இந்த பிஓசிக்கு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புட்டு வாங்கலாம். புட்டு வாங்கும் போது நேராக அது இங்கே வரும். ஸோ சிம்பிளாக அடுத்த 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம எடுக்க போகிற ட்ரேடோட கான்செப்ட் இதுதான். மேலே போனால் இதுதான் நம்மளுக்கு வந்து டார்கெட்டு, கீழே வந்தால் இதுதான் டார்கெட்டு. இப்போ நம்ம மேலே போகுமா கீழே போகுமா எதை வச்சு எடுப்போம், இங்கே நமக்கு இது வந்து ஒரு மேப்பு, மார்க்கெட் ஒரு மேப் தெரிஞ்சிருச்சு. பட் இது எப்படி எடுப்போம், எதை வச்சு எடுப்போம், அதுக்கு தான் டேட்டா நம்ம ஃபுட்பிரிண்ட் சார்ட். இந்த ஃபுட்பிரிண்ட் சார்ட்டில் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம போட்ட அந்த வேல்யூ ஏரியா ஐயில் இருக்கும்போது ஒரு கன்ஃபார்மாக பையர்ஸ் வந்தானா ஸ்டாக்டு இம்பேலன்ஸில் கன்ஃபார்மாக அதை உடைக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம பை பக்கம் போகலாம். அதே மாதிரி கீழே வந்து வரும்போது வேல்யூ ஏரியா ஐயை கீழே உடச்சிட்டு கீழே வருதுன்னா அப்போ நம்ம செலவு இருந்தாங்கன்னா அப்போ அதை உடச்சி உள்ளே போகிறோன்னு அர்த்தம். கீழே நேராக பிஓசிக்கும் வேல்யூ ஏரியா லோக்கும் போகும். ஸோ அந்த டேட்டாவை பார்க்கணும், டேட்டா தான் வால்யூமை பார்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை பார்த்து ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கணும். இப்போ நேற்று 11:24 அந்த ட்ரேட் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் 100 குவான்டிட்டிஸு, எப்படி அந்த டேட்டா கிடச்சிது, டேட்டா பேஸ் தானே, டேட்டா எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. நான் ஏன் கடைசி வரைக்கும் அதை விற்காம வச்சுருந்தேன், அந்த ரீசனை சொல்கிறேன். இதுதான் 11:24 கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன கிளாஸில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே என்ன இருக்குது, இங்கே ஸ்டாக்கடு இம்பேலன்ஸ் வந்துருக்கு பையர் சைடில். பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டாக்கடு, இது ஒரு ஸ்டாக்கடு, இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. அதுவும் வால்யூம் அதிகமாக இருக்குது. இங்கே கேப்ஸ், இதை மாதிரி கேப்ஸோட ஸ்டாக்கடு இம்பேலன்ஸ் வந்தால் இங்கே ஒரு புது பையர் வந்திருக்கான், புதுசாக ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு, உள்ளே போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 36,205 பையர்ஸு, 6,000 தான் செல்லர்ஸ். இதோட உங்களுக்கு டெல்டா 36,205 பியூரா வந்து டெல்டா வந்திருக்கு. ஸோ 36,205 குவான்டிட்டியில் உங்களுக்கு வந்து நிஃப்டியில் பையர்ஸ் வந்துருக்காங்கன்னா மீனிங் என்ன, இங்கே ஒரு புது பையர்ஸ் உள்ளே வந்திருக்கான். இதை வந்து அப்சார்ப்ஷன் கிடையாது, அதாவது விற்றவங்க வந்து கவர் பண்ணலை, புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மீனிங் என்ன, நான் இதை பார்த்தேன், இதை பார்த்துட்டு தான் வந்து பை பண்ணேன். மேலே போகும், கவர் பண்ணும். இந்த 1125 கேரக்டரோட லெட்டர்ஸ் என்னன்னா நம்பர் இ வரும். அது அந்த ஈவை பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் நேற்றோட வேல்யூ ஏரியா. இந்த இ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இ வந்து இதோட சாஃப்ட்வேர். நான் கரெக்டாக இங்கே வந்து மாட்டினேன், இங்கே தான் வாங்கினேன். என்னோட கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக டேட்டா உள்ள நியூ பையர்ஸ் வந்துட்டாங்க. இங்கே வந்து நேற்றோட வேல்யூ ஏரியா, அதாவது இந்த நாளைக்கு ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா உள்ளே போயிடுச்சு. நம்ம கான்செப்ட் படி இதை ஃபுல்லாக கவர் பண்ணோம். இங்கே இந்த இடத்துல வந்திருக்கு, இ வந்திருக்கு, பையர்ஸ் வந்துட்டான், புதுசாக டெல்டாவோட வந்துட்டான். அப்போ கன்ஃபார்மாக 90% வந்து இந்த போர்ஷனை கவர் பண்ணுவான். கவர் பண்ணி நேற்றோட 2 days ஐயை பிரேக் பண்ணிட்டு மேலே போவான். இதுதான் நான் வாங்கும் போது இருந்த மைண்ட் செட். இதுதான் டேட்டா சொல்லுச்சு. அதைப்படி தான் வந்து நான் வந்து பல்க்கு 100 வாங்கினேன். அப்படி வாங்கக்கூடாது, 20, 40, 1 லாட்டு 2 லாட்டு தான் வாங்கணும். பட்டு மைண்ட் செட் அவ்வளோதான். நமக்கு வந்து பேராசை அவசரம் பண்ணணும், அதெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி வெயிட் பண்ணேன், பட் போகலை, அப்படியே குதிச்சுது. அப்போ இங்கே எனக்கு இருக்க ஒரே தைரியம் வந்து இந்த புது பையர்ஸ் இருக்கான், அவன் எதுவுமே விட மாட்டான், அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க, அவன் வாங்கி வச்சிருக்கான். ஸோ கன்ஃபார்மாக ப்ரைஸ் வந்து போகும். பட் நேற்று நிஃப்டி எக்ஸ்பைரி போக முடியல. ஸோ இன்னைக்கு போவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதனால தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இங்கே இந்த இ வந்த பீரியடில் வந்த பையர்ஸ் வருவான். இன்கேஸ் நம்ம அவனை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஸோ அதுக்கோசரம் எட்ஜிங் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து புட் பக்கமும் வாங்கி வச்சேன். புட்டு வந்து நேற்று வந்து அந்த 7651 ஃபீல்டில் சுற்றி இருந்தது முடிக்கும் போது. ஸோ 7651 வந்து நம்ம வந்து புட்டு வாங்கினோம்னா இன்கேஸ் ஒரு 500 பாயிண்ட் டவுன் வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், 7651 76,000 ஆகும். அப்போ என்னோட 7651 வாங்கின புட்டு வந்து 500 குவான்டிட்டி கன்ஃபார்மாக ஒரு 300 ஆச்சு கீழே விடும். நான் 200 பாயிண்ட் வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 50,000 ஆச்சு கிடைக்கும். இங்கே கிடைக்கிற 50,000 ரூபாய் அங்கே வர லாஸுக்கு கவர் ஆகும்.
அதை கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து புட்டு வாங்கி வச்சாங்க. ஆனால் எப்பயும் போல் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ட்ரைவில் ஓப்பன் ஆகி ஒரு 4000 லாபத்தோட முடிஞ்சு போச்சு. நான் ஏன் புட்டை வெளியே வந்துட்டேன்னா கன்ஃபார்மாக ஓப்பன் ட்ரைவில் வந்துருச்சு. ஓப்பன் ட்ரைவ் வந்தது காரணம் வந்து இந்த ஈழவான பையர்ஸ் அவன் சும்மா இருக்க மாட்டான், புதுசாக பை பண்ணுவாங்க, புதுசாக போடுவாங்க, போட்டு ப்ரைஸை மேலே கொண்டு போவாங்க. இங்கே மேலே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பி சி வந்துச்சு, திருப்பி இறங்குச்சு இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் ஏரியா இங்கே வர வந்துருச்சு, இந்த வேல்யூ வர ஐக்கு வந்துருச்சு, இது ஓப்பன் ஈக்குவல் டு ஐ இந்த இடத்துல வந்துருச்சு, இங்கே அடி வாங்கி கீழே இறங்குது. இதை பார்த்தேன் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே கீழே போகாது. நம்ம வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 20,000 இன்னைக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு, எனக்கு கன்ஃபார்மாக இங்கே வரைக்கும் போகும் அப்படிங்க. பட் வந்து போகிற மாதிரி தெரில. சரி கீழே வந்துச்சுன்னா அதே 20,000 எனக்கு லாஸில் ஆகுமே, 20,000 ஆகும், 30,000 லாஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து 4,000 ப்ராஃபிட்டே போதும். நேற்று ஒரு 7,000, இன்னைக்கு 4,000, 11,000 ப்ராஃபிட் போதும், நாளைக்கு எக்ஸ்பைரி அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கினதுக்கான ரீசனு. இன்னைக்கு வாங்கினதுக்கான ரீசன் கால் ரீசனு இதுதான். ஓப்பன் ட்ரைவ்க்கு வெளியில் ஓப்பன் ஆகிருக்குது நிஃப்டியில். ஸோ கன்ஃபார்ம் மேலே போக போகுது. அதுவும் இல்லாமல் இன்னியும் ஒரு டேட்டா பார்த்தோம்னா Now market is sideways, sir. இன்னைக்கு நான் வாங்கின இதை காமிக்கிறேன் ஆர்டர்ஸு. மார்னிங் வந்து 77,000 76,800 கால் வாங்கினேன். இதுக்கான ரீசன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்கடு செல்லர்ஸ் யாரும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் உங்களுக்கு செல்லர்ஸ் யாரும் வரல, நம்மளுக்கு ஓப்பன் ட்ரைவில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸாக மூவ் ஆக போகுது. இந்த ஸ்டாக்கர் செல்லர்ஸ் சப்போஸ் இங்கே யாராவது ஸ்டாக்கர் செல்லர்ஸ் வந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து உஷாராக வந்து கால் பக்கம் போகக்கூடாது. பட் யாரும் வரல, அது நம்மளுக்கு குட் நியூஸு. அதனால் வந்து நான் வந்து மேல் நோக்கி போச்சு. இங்கே வந்து ஒரு ஸ்டாக்கடு பையர்ஸ் வந்திருக்காங்க, தெரியுதா? ஸ்டாக்கடு பையர்ஸ் 7,000 டெல்டா. கரெக்டாக மார்க்கெட் பாருங்க, இதை தாண்டிச்சு மேலே போச்சு, மறுபடி ஒரு ஸ்டாக்கடு. இப்போ கூட பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர்ஸ் மார்னிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் கவரிங் தான். ஃபர்ஸ்ட் லாங் பில்டப், அதுலேயே உங்களுக்கு வந்து 2 லட்சம் வால்யூம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 15 மினிட்ஸும் ஒவ்வொரு லட்சம், மொத்தமாக வந்து 2 + 3 7 lakhs 7 lakhs வந்து ஷார்ட் கவரிங்கும் லாங் பில்டப்பும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் பில்டப் பண்ணாங்க, அதுக்கும் லாங் பில்டப் தான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் வை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிளியராக பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கும். ஃபார்முலா என்னது? கால் ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகணும், புட் ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். டிஃப்ரென்ஸு க்ரீனில் ஒரு 1.52 crores மேலே இருக்கணும். எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப பல்ஜாக வேணும்னா 4 crores, பட் 4 crores இன்னைக்கு வரலை. பட் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு தேவைப்படுற அந்த புல்லிஷ்னஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ரீசன்ஸும், ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டேட்டா, ஸ்டாக்கடு செல்லர்ஸ் வரலை, ஸ்டாக்கடு பையர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா ஷார்ட் கவரிங்கும் லாங் பில்டப்பும், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஒயில் வந்து பாசிட்டிவ் சைடு இன் ஓப்பன் புல்லிஷில். இந்த 4 விஷயமும் இன்னைக்கு நான் வாங்கினதுக்கான கால் சைடுக்கான ரீசன்ஸ். ஸோ கால் சைடு ரீசன்ஸ் வாங்கினதால வந்து எனக்கு இன்னைக்கு நான் வாங்கின 76,800 77,000. அதுக்கு மேல ட்ரேட் அருண் காலையில இருந்த அந்த புல்லிஷ் மூவ் தான், அவ்வளவுதான். இப்போ நம்ம ட்ரேட் எப்படி போயின்னு இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ 140 ஆகுது, 230க்கும் 300க்கும் என்ன ஆகும்னா, டேட்டா வைஸா இங்கே நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகல, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புட் சைடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பட் கால் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகல. 2 crores இருக்கு. ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதால ஃபர்தராக கால் போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி கரெக்டாக வந்து
ஜூன் 25th ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, வேல்யூ வேற லோல இருக்கு. ஸோ நம்ம பியூரா இன்னைக்கு ஐயை தாண்டணும். இன்னைக்கு ஐ பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஜூன் 29th டே ஐ கரெக்டா மீட் ஆகுது. ஸோ ஜூன் 29 டே ஐயை தாண்டுச்சுன்னா அப்போ கன்ஃபார்மா ப்ரொஃபைல் இங்க இருக்கும், நம்மளுக்கு பிஓசி இங்க இருக்கும், இங்கே மீட் ஆகும். பட் இது வரைக்கும் வந்து போக முடியல, போயிட்டு 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 கீழே இறங்குது. கீழே சாதாரணமா நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட் ஒரு 20% இறங்கிட்டு மேலே போற மாதிரி இருந்தா அது வேவுன்னு வச்சுக்கலாம். ஒரு பாதி இறங்கிட்டு திருப்பி மேலே போகுது, ஸோ நம்ம எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், கீழே வந்தா இங்க ஒரு விபிஓசி ரெடியா இருக்கு 23,931. ஸோ இன்னைக்கு மட்டும் கீழே இறங்குச்சு குதிச்சுது அப்படின்னா இன்னைக்கு லோ, இந்த லோ வந்து நேத்தோட வேல்யூ வரையோட கேப்ல இருக்கு. ஸோ இந்த லோவை தாண்டுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும், இந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னா இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சதுன்னா இந்த பிஓசி. ஸோ கால் பக்கம் இப்போதைக்கு போகக்கூடாது. புட் பக்கம் சப்போஸ் வந்து டேட்டா செல்லர்ஸ் ஏதாவது வந்தாங்கன்னா இந்த இந்த இன்னியோட வேல்யூ வேரியா இருக்குல்ல, இது வந்து மூவிங் வேல்யூ வேரியா, இதை சப்போஸ் உடைக்குது நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபார்மா வைக்கணும்னா இந்த பி போர்ஷனை வச்சுக்கலாம். இந்த பி போர்ஷனை சப்போஸ் இறங்குது, பி போர்ஷனா எது 24,026 ஃபியூச்சர்ல, நிஃப்டி ஃபியூச்சர்ல 24,000 வச்சுக்கலாம். நம்ம 24,000 வந்து கீழே இறங்குதுன்னா கன்ஃபார்மா இனி ஒரு லோவா அட்டாக் பண்ணும். லோவா அட்டாக் பண்ணுச்சு ஏதோ பெரிய விஷயம்னா அது வந்து நாளைக்கு இந்த பிஓசியை மீட் பண்ணும். ஸோ இப்போ இருக்கிற எனக்கு வந்து ஒரே ஒரு 2 விஷயங்கள். ஒன்று வந்து கால் பக்கம் போகிறதா இருந்தால் எனக்கு 24,190 போகணும். அது போகிறதுக்கான சான்சஸ் 29th டே ஐயை கிராஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து சுத்தம். இல்லாட்டி இன்னியோட பி ஏரியா வந்து அதை வந்து உடச்சிட்டு கீழே வரணும். அப்போ தான் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிட்டு இந்த பிஓசியை கவர் பண்ணும். இதுதான் இப்போ நான் பண்ண ட்ரேடோட மீனிங்ஸ். இதுதான் ஏன் எடுத்தேன், இதனால் ட்ரேட் பண்ணேன், எப்படி வந்து அதை கவர் பண்ணேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்க மார்க்கெட் ப்ளேஸ் யூஸ் பண்ணதுன்னா உங்களுக்கு நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து டே ஸ்டார்டிங்க நீங்க முடிவு பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ½ எப்படி போக போகுது. நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல வந்து யாராவது பையர் செல்லர்ஸ் வந்திருக்காங்க பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்படின்னா வந்து இன்னைக்கு நீங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். நான் வந்து என்ன பண்ணுவேன் 9:15 வந்து இன்னைக்கு பிடிஎஸ் இதெல்லாம் பார்த்தேன், ட்ரேட் பண்ணேன். நாம ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல 1 மினிட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல பையர்ஸ் செல்லர்ஸ் வந்திருக்காங்களா பார்ப்பேன். கன்ஃபார்மா நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். இந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க 2470 இருக்குல்ல, ஒயிட் கலர்ல இருக்கு. இப்ப இந்த ஒயிட் இல்லாம இங்க வந்து ரெட் இருந்துச்சுன்னா, இங்க வந்து பிளாங்கா இருந்துச்சுன்னா, இங்க வந்து ஃபுல்லா வேல்யூஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கன்ஃபார்மா பிரைஸ் இதை நோக்கி கீழே வரும். ஏன்னா இங்க செல்லர்ஸ் வந்து உட்காந்துருக்கான். அதே மாதிரி இந்த 22080 இப்போ ஒயிட்ல இருக்கு. ஒயிட்ல இல்லாம இங்க வந்து கிரீன்ல இருந்து இங்க பிளாங்க் இருந்து இங்க மட்டும் வேல்யூஸ் இருந்தா பிரைஸ் இங்க சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா கன்ஃபார்மா இது வரைக்கும் போயிட்டு திருப்பி மேல இந்த இடத்துக்கு வரும். இது வந்து ஃபுட் பிரிண்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு பல்க் செல்லர்ஸோ இங்க பல்க் பையர்ஸோ வந்துட்டாங்கன்னா அவனுங்களை நோக்கி பிரைஸ் நோக்கி போகும். அவனுக்கு வந்து வர வைப்பாங்க, காசை போட்டு வந்து வர வைப்பாங்க. அவங்க எப்படி வர வைப்பாங்க, புட் ஆப்ஷனை வாங்குவானுங்க, கால் ஆப்ஷன் செல் பண்ணுவானுங்க, ஃபியூச்சரை வந்து செல் பண்ணுவானுங்க, எப்படி வேணா பண்ணுவானுங்க. அவனுக்கு கோர்ஸ் கணக்கு இருக்கு. ஸோ அவனை நம்பி தைரியமா வந்து உள்ள போகலாம். பட் இன்னைக்கு இங்க பையர்ஸ் தான் வந்திருக்கான், 25,000 பையர்ஸ் தான் வந்திருக்கான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே போக விட மாட்டான். அதனால தான் வந்து நான் வந்து புட்டை க்ளோஸ் பண்ணிட்டு காலை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். 2 விஷயம், ஒன்று ஓப்பன் டிரைவ், இன்னொன்று வந்து இங்க வந்து செல்லர்ஸ் வரல, இங்க ஒரு பையர் வந்திருக்கான். அது இல்லாம இங்க இன்கேஸ் வந்து இந்த பையர் வந்து இங்க வந்திருந்தானா இன்னும் சூப்பரா வந்திருக்கும். பட் வரல, நம்ம அதை விட்டுடலாம். இது எப்பவுமே நடக்காது, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் நடக்கும். மீட்டிங் முடிய போகுது, உங்களை வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. Okay, just one point to be conveyed to everybody. RSI relative strength index 50 அந்த ரேஞ்சிலே மார்க்கெட் இருந்ததுன்னா don't get into any trade because it means it is sideways. இது என்னுடைய லேர்னிங். நேத்து பாத்தீங்கன்னா வந்து முக்கால்வாஸ் ரிலேட்டிவ் எந்த டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம் சார் சொல்றீங்க? Any time frame, 3 minutes, 5 minutes, whatever it is. If it is averaging around 3 and 5 minutes, if it is averaging around 53,
டோன்ட் கெட் ஓகே இன்டு எனி ட்ரேட் பிகாஸ் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதில். நம்பர் சரி ஒன். நம்பர் ஒன். செகண்ட் திங் வந்து நேற்று வந்து நானும் சரி மிஸ்டர் அருணும் சரி வி குட் நாட் மேக் மச் பிகாஸ் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனாலயோ என்னவோ தெரியல, டியூ டு வி டென்ட் ஹேவ் குட் வால்யூம்ஸ். இன்னைக்கு வந்த மூவ் வந்து நேற்று வந்திருக்கணும், வரல. வராததுனால வி குட் மேக் மச் இந்த லாங் ஸ்டார்ட். நேத்து ரெண்டு சைடுமே ஸ்விங் ஆயிட்டே இருந்தது சார். கரெக்ட் தான். தட் இஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து 50ல இருந்தது. 50ல இருக்கும்போது யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் இன்டு எனி ட்ரேட். சரி சார். Okay, this is one learning. And finally, in the best interest of Arun and who's hosting this and everyone, this is not encouraging anybody to trade. நாங்கள் வந்து டிஸ்கரேஜும் பண்ணல. We are collaborating and making our trading experience better. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. நான் 2 மினிட்ஸ் முடிய போகுது. ஓகே, we can wind up. Thank you all. We will நாளைக்கு meet tomorrow. சந்திப்போம். Thank you. Thank you. தேங்க்யூ.